இந்த மாதிரி குளிர் டைமில் எப்போவுமே நீங்கள் வெளியில் பஜ்ஜி போண்டான்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கை வச்சு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சீக்கிரமாகவே நம்ம இதை பண்ணிடலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலை மாவு வந்து ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு கொத்தமல்லி வந்து நல்லா வந்து நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்பூன்லேயே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பசோடா மாவு வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் தண்ணி ஆக்கிட்டு கூட அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இதை முன்னாடியே சேர்த்தாலும் ஓகே தான். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். மாவு பக்குவம்னா நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இல்லை ரொம்ப வந்து தண்ணியான பஜ்ஜி மாதிரி போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வந்து நம்ம இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா, நம்ம நார்மலாக கரண்டியில் எடுத்து இட்லி ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த உங்களுக்கு வந்து நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வரும் நமக்கு ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அவ்வளோ மாவுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 2ஆக இருந்தாலும் சரி 3ஆக இருந்தாலும் சரி ரெடி பண்ணிக்கோங்க. சின்ன உருளைக்கிழங்கு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் சதுரமாக இருந்தாலும் சரி சர்க்கிளாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா கலர் மாறிடும். அதுக்கப்புறமேலு நம்ம மாவுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் வந்து இருத்துட்டு நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமேல நீங்கள் மாவில் போடுங்க. இல்லைன்னா தண்ணி ஆகிடும் ரொம்ப. இப்போ போடும்போது ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதில் இது மாதிரி போட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக வந்து மாவு பரவுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பஜ்ஜி மாவு வந்ததுன்னா இதில் வந்து ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வருதா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருங்க. நார்மலாக உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக வெட்டுவாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறமேலு டிப் பண்ணி அதுக்கப்புறம் போடுவாங்க. இது வந்து அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்து நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் தடியஸாக நம்ம வெட்டியிருக்கோம். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவு ஒரு சைடு வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறமேலு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமேலு எடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டாக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.